ஆயுத பூஜை வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளீனிங்கும் முடிச்சாச்சு. கிச்சனில் ஆயில் டிஸ்பென்சர் மட்டும் க்ளீன் பண்ணணும். அந்த பெண்டிங் ஒர்க்கே இப்போ முடிச்சிடலான்ட்டு தான் இன்னைக்கு ஈவினிங் மேலே ஆரம்பிச்சு. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறதுக்காக லெமன், பேக்கிங் சோடா, வினிகர் மூணுத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற நாசில்ஸ் எல்லாம் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி பாட்டிலெல்லாம் ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் ப்ரெஷ் போட்டு கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு 2 டைம்ஸ் விம் ஜெல்லே போட்டு நல்லா குலுக்கி எடுத்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். நாளைக்கு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு வச்சா பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும். அடுத்தது நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற சுவிட்ச் போர்டு நம்ம கைப்பட்டு அழுக்காயிடும். அது தண்ணி போட்டும் துடைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் வச்சுட்டு தொடச்சிங்கன்னா அழகாக அந்த கரை ரிமூவ் ஆகிடும். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நெயில் பாலிஷ் ரிமூவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிராசரிஸ்லாம் ஃபில் பண்ண சொல்ல நீங்கள் இந்த மாதிரி பேப்பரையே ஃபனல் மாதிரி வச்சு நீங்கள் அதில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழெல்லாம் சிந்தாமல் வரும். மாவு வகைகளும் இதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.